கிறிஸ்துவின் சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒரு சரீரமாக ஒன்று சேர்க்கும்படி. ஒரு யூனிட்டி அப்படின்றது எல்லாரும் ஒன்றா குரூப்பாக வாழ்ந்தோம், நல்லா வாழ்ந்தோம், சமாதானமாக வாழ்ந்தோன்றது இல்லை. ஒரு சரீரமாக ஒன்று சேர்க்கும்படி தந்தையே உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஸோ இட் இஸ் தூய ஆவியானவர் தான் நம்மளை ஒரு சரீரமாக மாற்றுறார். வழி என்ன? தேவ நற்கருணை. நீ மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறாய், மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறாய் நற்கருணையின் வழியாக. இதை மாற்றுவது தூய ஆவியானவர். ஸோ பாவத்தை எடுத்து தூய ஆவியானவரை தருகிறார், தூய்மைப்படுத்துகிறார், கோயிலாக மாற்றுகிறார். அந்த கோயில் அப்படின்றது கிறிஸ்துவின் சரீரம். கோயிலாக மாற்ற உதவி செய்வது நற்கருணை. அந்த நற்கருணை நமக்கு தருவது தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் நம்மை ஒன்று சேர்க்கும்படி திருப்பலியில் மன்றாடுவோம். ஒரு சரீரமாக மாறுவோம். நம்மில் வெறுப்பு இருக்கக்கூடாது, நம்மில் வேற்றுமை இருக்கக்கூடாது, பணத்தின் வேற்றுமை இருக்கக்கூடாது, ஜாதியின் வேற்றுமை இருக்கக்கூடாது, இன்பத் துன்பங்களின் வேற்றுமை இருக்கக்கூடாது, நிறங்களின் வேற்றுமை இருக்கக்கூடாது, மொழிகளின் வேற்றுமை இருக்கக்கூடாது, நாடுகளின் வேற்றுமை இருக்கக்கூடாது. வேற்றுமை இல்லாத ஒரு சரீரமாக மாற வேண்டுமானால் அந்த ஒருமையை தருவது, ஒரு சரீரத்தின் அந்த ஒருமையை தருவது தூய ஆவியானவர் தான். அதனுடைய காரணம் நற்கருணை. கிறிஸ்துவின் சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்கும்படி இறைவா தந்தையை உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.